கொலை வழக்கில் ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கன்னட நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னுடைய ரசிகர் ரேணுகாசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் தர்ஷன் ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நான் தான் தற்போது கன்னட நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியது. அதாவது தர்ஷன் கர்நாடக உயர் நீதிமன்றத்தால் ஜாமீன் அளித்து அவர் வெளியே வந்திருந்தார். இதை எதிர்த்து கர்நாடக அரசானது உச்சநீதிமன்றத்தை நாடியது. கடந்த மாதம் ஜூலை 24ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணையானது முடிந்து தீர்ப்பாக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த அந்த தீர்ப்பில் அந்த தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அது மட்டுமல்லாது உடனடியாக இருவருமே சரணடைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு இந்த சூழலில் இன்று அந்த தீர்ப்பு வந்த பிறகு முதலில் பவித்ரா கவுடா என்ற அந்த தர்ஷனின் பெண் நண்பர் அவர் கைது செய்யப்பட்டார். தற்போது தர்ஷன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை இந்த தீர்ப்பு வரும்போது தர்ஷன் பெங்களூருவில் இல்லை, அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோயிலுக்கு வந்துவிட்டார் என்று தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் தர்ஷனை தேடும் பணி தொடங்கியது. தற்போது தர்ஷன் பெங்களூருவில் உள்ள அவர் மனைவியின் அந்த வீட்டிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இன்று மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் தர்ஷன் அதாவது ஜாமீனில் வெளியில் இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த சாட்சிகளை கலைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல கர்நாடக அரசு வழங்கிய தீர்ப்பையும் அவர்கள் கேள்விக்குறியாக்கி இருந்தனர். நன்றி முகிலன், விவரங்களுக்கு.